இது பசியாபுரம் முருகன். எப்பயுமே எனக்கு பக்கத்தில் இருக்கிற பசியாபுரம் முருகனை தான் நான் போய் பார்த்து வர்றது. என் மனசுக்கு ஏதோ ஒரு சங்கடம், ஒரு சந்தோஷம் எதுனாலும் சரி, என் கண்ணுக்குள்ளே நிறுத்தி பார்க்குறது நான் முருகனை தான். முருகனோட வடிவு எந்த கோயில்ல எப்படி இருந்தாலும், என் கண்ணில் நான் கண்ணை மூடி பார்க்கும்போது எனக்கு ஒரு வடிவு தெரியும். அந்த வடிவத்தை நான் எப்பயுமே நினச்சி சந்தோஷப்பட்டுக்குவேன், முருகனை வழிபட்டுக்குவேன். அந்த மாதிரி எல்லா முருகன்லேயும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். பழனிக்கு போனாலும் சரி, திருப்பரங்குன்றம் போனாலும் சரி, பசியாபுரம் போனாலும் சரி, எல்லாம் எனக்கு ஒன்று தான். அதனால் பசியாபுரம் பக்கத்தில் இருக்கனால அங்கேயே போய் முருகனை வழிபட்டுட்டு வந்தாச்சு. வேறு தூரமாக போய் பிள்ளைங்க வரங்களாட்டி வர முடியாது. இன்னொன்று பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பக்கத்தில் போகணுன்னாலும் இதுதான் எங்களுக்கு பக்கமாக இருக்கிறது. அதனால் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போனேன். தம்பி கிளாஸ்க்கு போயிட்டான். நல்லா வழிபட்டுட்டு சூப்பராக இன்றைக்கி மனசுக்கு திருப்தியாக வழிபட்டுட்டு வந்தாச்சு. முருகன் நல்லா அலங்காரத்தோடு அழகாக இருந்தார் இல்லைங்களா. இவர் கருப்பன். எப்பயுமே கருப்பனை பார்த்துட்டு தான் வர்றது. இவரை வழிபட்டுட்டு வர்றது எப்பயும் எங்களுக்கு காவல் இருக்கக்கூடிய கருப்பணசாமி இவர் தாங்க.